மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த சில எபிசோட்ஸாக ஜோதிட ஞானி நெல்லை வசந்தன் ஐயாவுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சுவையான நிகழ்ச்சியை பற்றி பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நான் ஐயாட்ட பழக ஆரம்பித்து ஒரு சில வருடம் தான் ஆயிருந்தது. அப்போது ஒரு பெண்மணி தொடர்ச்சியாக அங்கே வருவாங்க போவாங்க, ஒரு உதவி கேட்டு வருவாங்க. ஐயா என்ன பண்ணுவாருன்னா, வந்த உடனே அவங்கள ஏதாவது சொல்லி விரட்டிடுவார். அங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விரட்டிடுவார். நான் இது போல் ஒரு 2-3 தடவை பார்த்தேன். எனக்கே அவங்க மேலே கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது. அப்போ நானே ஒருகிட்ட கேட்டேன், என்ன காரணம் ஐயா, எதுக்காக அவங்க வந்த உடனே நீங்கள் அவங்கள விரட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. வெளிநாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அங்கே ஏதோ தப்பான செயலில் ஈடுபட்டு ஜெயிலில் இருக்கிறார் அவர். இப்போ அந்த ஜெயிலில் இருந்து காப்பாற்றி கொடுக்கணும், வெளியே வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னோடனே நான் சொன்னேன், சரி பாவம் தானே ஐயா, ஒரு பொம்பளை பிள்ளையோடு இருக்கிறாங்க, ஏதாவது நீங்கள் ஒரு வழி சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை அந்த ஆள் கஞ்சா கடத்திட்டு போய் மாட்டியிருக்கிறா, இந்த மாதிரி கேஸெல்லாம் நம்ம வெளியே எதுக்கு எடுத்து விடணும், அப்படியே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னாரு. பாவமாக இருக்குதையா, ஆனால் அவங்க பார்த்தா நம்ம இந்தியன் தானே அங்கே போய் கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னோடனே, இல்லை தப்பு செஞ்சவனுக்கு எப்படியாவது அனுபவிச்சாகணும்ல, கொஞ்ச நாள் விடுங்க, நம்ம பண்ணி தரலாம், ஆனால் கொஞ்ச நாள் விடுங்க, இப்போயும் உடனே வெளியே ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் 1 மாதம் ஆகிருக்கும். ஆன உடனே அந்த அம்மா திரும்பவும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு மாதம் சென்றோடனே என்ன சொல்கிறாரு, சரி உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு, உங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே இந்த பழக்கம் உள்ளவரா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படியெல்லாம் எந்த பழக்கமும் இல்லாதவரையா, ரொம்ப சிரமத்தில் இருந்தார். அங்கே போய் சொன்ன இடத்துல சொன்ன மாதிரியான வேலை கொடுக்கல. அப்போ அவங்க யாரோ அங்கே பழக்கமானவங்க இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அவனுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த அளவில் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றபடி இவருக்கு என்ன பொருள் ஏது பொருள்ன்றதெல்லாம் இவருக்கு தெரியாது. எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்கய்யா. இந்த தகவலை அவங்களுடைய நண்பர்கள் அங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க. இவனுக்கு அதில் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. இவருக்கும் கொஞ்சம் மனசு இறங்கிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் ஒரு வழி சொல்கிறேன், அவன் வந்துடுவான். வந்துட்ட பின்னால் ஒழுங்காக இனிமேல் இருக்கணும். ஒருவேளை இது தெரிஞ்சு பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரியான காரண காரியங்களில் இனிமேல் ஈடுபடக்கூடாது, இதுக்கு நீ உத்தரவாதம் தெரியான்னு கேட்டார். அந்த அம்மா காலில் விழுந்து நான் இனி அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் கிடையாது, நாங்கள் இனிமேலும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் நெறிஞ்சு முள்னு ஒரு முள் இருக்குது, அந்த முள் எடுத்துக்கங்க அப்படின்னாரு. அந்த அம்மாவுக்கு அந்த நெறிஞ்சு முள்னா என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் மொபைலில் அதெல்லாம் எடுத்து காமிச்சோம். இந்த நெறிஞ்சு முள்ளை எடுத்து ஒரு சின்ன உலக்க மாதிரி ஒரு இதில் போட்டு தினம் உரலில் இடித்து அதை தூளாக்கி தூக்கி போட்டுருங்க. இப்படி ஒரு வாரத்துக்கு நீங்கள் செய்யுங்க, போகிறோம், உங்கள் வீட்டுக்கார் வெளியே வந்துடுவாருன்னு சொன்னார். எங்களுக்கே ஒன்றும் ஆச்சரியம் தாங்கலை. நெறிஞ்சு முள் இடித்து போட்டால் வெளிநாட்டில் ஜெயிலில் இருக்கிறவர் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பரிகாரத்தை ரொம்ப சிரத்தையாக எடுத்துக்கிட்டு நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதே போல் அந்த அம்மா செஞ்சுட்டாங்க. செஞ்சு ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு. இவர் கொண்டு போய் கொடுத்து அந்த இடத்துல மாட்டினார் இல்லையா, அது ப்ரூவ் ஆகலை. ப்ரூவ் ஆகாமல் இவர் தான் கொண்டு போய் அதை கொடுத்தாருன்றது ப்ரூவ் ஆகாமல் இவரை அங்கே ஜெயிலில் இருந்து விடுவிச்சிட்டாங்க. அவரும் அங்கேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். ரிலீஸ் ஆகி இங்கே இந்தியாவுக்கு வந்த பின்னால் கணவரோடு சேர்ந்தே அந்த அம்மா ஓடி வந்தாங்க. அதுக்கு முன்னமே நன்றி தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கணவரோடு வந்தாங்க. அப்போ கணவர் சொன்னார், ஐயா நீங்கள் சொல்லி என் மனைவி அந்த நெறிஞ்சு முள்ளை இடிக்க ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து எங்களுக்கு அங்கே மாற்றம் வந்ததுயா. என்னை நான் தான் எடுத்தேன், நான் தான் கொண்டு போய் விற்றேன்னு சொன்ன ஆள் இவர் இல்லை, வேற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் இந்த கேஸ்லேயே இன்வால்வ் ஆகாமல் வெளியே வந்துட்டேன். இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்த நாளில் இருந்து தான் எனக்கு அங்கே மாற்றமே உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். இது போல் ஒரு சின்ன சின்ன பரிகாரமாக இருந்தால் கூட அது பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நெறிஞ்சு முள்ளாக இருந்தால் அது வெறுமனை ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது. அது 2-3 கிரகங்களுடைய கூட்டுக்கலவையில் உருவான ஒரு பொருள்.
அப்போது இந்த பொருளை இடித்து செய்யும் பொழுது அந்த கிரகங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த பொருள் மூலமாக நம்ம அது நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் ஒரு கணக்கு. இது மூலமாக அவர் பலன் அடைஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு இன்றைக்கி வந்து நல்லபடியாக ஒரு குடும்பம் நடத்திட்டுருக்கிறாரு. வெளிநாட்டு ஆசையெல்லாம் அதோடு விட்டுட்டார். போல் நிறைய சுவையான நிகழ்ச்சி இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு சுவையான சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.